நாட்டுக்கோழி கட்லெட்டும் மைனஸும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. மைனஸ் செய்கிறதுக்கு 10 மிளகு, ஒரு பூண்டு, ஜீரகம் கொஞ்சம், ஒரு ஸ்பூன் தோல் நீக்கிய பாதாம் பருப்பு, அதையும் அதில் சேர்த்துக்கிறேன். ஒரு நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துக்கிறேன். பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், மயனேஸ் தயாராகிடுச்சு. கல் உப்பு அடித்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். நாட்டுக்கோழி இந்த நல்ல நெஞ்சு கறியை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். அதில் மஞ்சத்தூள் போட போகிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம். இதை வந்து குக்கரில் சேர்க்க போகிறேன். குக்கரில் வச்சா தான் நல்லா வேகும். நாட்டுக்கோழி வேகாது இல்லைன்னா. விசில் விட்டு எடுத்துக்கலாம். கறி நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து நமக்கு தேவையான அளவு எத்தனை விசில் வேணாலும் விட்டுக்கலாம். மசாலா தயார் பண்ணுறதுக்கு மிளகு போடுறோம், பூண்டு, இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய், புதினா கொஞ்சம், எல்லாத்தையும் சில போட்டு அடிப்போம். இந்த அரைச்ச உளுதை அதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு ஸ்பூனு சோள மாவு சேர்த்துக்கலாம். எண்ணெயை வந்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊறிடுச்சு. இதில் வடிச்சுக்கலாம். இந்த வடித்து எடுத்த தினையை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். வடச்சட்டில் போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. போதும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. குறகுறப்பாக அரைச்சிக்கலாம். குறகுறப்பாக அரைச்ச தினையை இதில் சேர்த்துக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் ஊறட்டது. இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். புளிப்புக்கு கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கேன், ஒரு ஸ்பூன். இந்த குழந்தைகள் கூட சாப்பிட்லாம். பெரியவங்க, பல்லு இல்லாதவங்கெல்லாம் சாப்பிட்லாம். நாட்டுக்கோழி கட்லெட்டு எண்ணெயில் வைக்கிறேன். அது பரட்டி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கெட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. நீ எடுத்துடலாம். நாட்டுக்கோழி கட்லெட்டு தயாராகிடுச்சு. நாட்டுக்கோழி கட்லெட்டு தயாராகிடுச்சு. அது கூட மயனஸும் சேர்த்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. அதில் தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.